வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறாது என்றும் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து நாளை காலை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறாது என்றும் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து வலுவிழக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகைக்கு 330 கிலோமீட்டர் தொலைவிலும் திரிகோணமலைக்கு 240 கிலோமீட்டர் வடகிழக்கிலும் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு 430 கிலோமீட்டர் தெற்கு மற்றும் தென்கிழக்கில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து நாளை காலை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் போது 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.